எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம காளான் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க, சிக்கன், முட்டை, மீன் சாப்பிடாதவங்க அதுக்கு ஈடாக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா காளான். அப்படின்னா காளான் தாவரங்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு உணவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. காளான் அப்படிங்கிறது ஒரு தொற்றுக்கிருமி. அது என்ன தொற்றுக்கிருமி? ஆமாங்க, காளான் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கஸ். எப்படி பாக்டீரியாங்கிறது ஒரு கிருமி, வைரஸுங்கிறது ஒரு கிருமியோ அதே மாதிரி காளான் அப்படிங்கிறது ஃபங்கஸ் கிருமி வகையை சேர்ந்த ஒரு கிருமி. ஆனால் அது பல ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டது, சில சைடு எஃபெக்ட்டும் கொண்டது. நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. ஆனால் இதோட நன்மைகள் நம்மளுக்கு அதிகம். நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் தருது. அது என்னென்னு வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே காளான் வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். கூடவே எது நஞ்சு காளான், எது சாப்பிடக்கூடிய காளான் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சில விஷயங்கள் பேச போகிறோம். கடைசியாக நம்ம சமுதாயத்துக்கு பிரச்சனை தரக்கூடிய சில காளான்கள் இருக்கு. அதை குறித்து ஒரு 2 வார்த்தை பேசி இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறோம். வெல்கம் டு ஒரு சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ காளான்கள் பொறுத்த வரைக்கும் கடைகளில் நம்ம வாங்கக்கூடிய பேக்கெட்டில் வாங்கிற காளானை விட வெளியில வயல்வெளிகளில் இயற்கையாக விளையக்கூடிய தானா வரக்கூடிய காளான் இருக்கு இல்லையா, அந்த தானா வரக்கூடிய காளான் நம்ம சாப்பிட்றதுங்கிறது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த இயற்கை காளான், நம்ம கடையில் வாங்குற இந்த பட்டன் காளான்களை விட இது டேஸ்டியா இருக்கும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லா காளான்களும் சாப்பிடக்கூடிய காளான்கள் கிடையாது. இப்போ இது ஒரு நஞ்சு காளான், அதாவது பாய்சனஸ், நம்ம சாப்பிட முடியாத காளான். சில காளான்கள் சாப்பிடக்கூடிய காளான்கள். இதை எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும். சாப்பிடக்கூடிய காளான்கள் என்னென்னு தெரியுங்களா? குடை காளான், முட்டை காளான், சிப்பி காளான், பூஞ்சை காளான். ஸோ இந்த 4 வகைகள் சாப்பிடக்கூடிய காளான் வகைகள். நஞ்சு மிக்க சாப்பிடக்கூடாத காளான் வகைகள். இந்த மாதிரி காளான் வகைகள் என்ன டாக்டர், எப்படி இதை பார்த்த உடனே எப்படி நம்ம சொல்லிட முடியுமா? ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நஞ்சு உள்ள காளான், நஞ்சு இல்லாத காளான் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு இந்த காளானோட குடை மாதிரி இருக்கக்கூடிய இந்த குடைப்பகுதி முழுக்க ஒரே ஹார்டா கடினமாக இருக்கிறது சாப்பிட முடியாத நஞ்சு காளான். சாஃப்டா இருக்கிறது சாப்பிடக்கூடிய காளான். அதே மாதிரி கீழே இந்த மாதிரி இருக்கிறது கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கில்ஸ் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது சாப்பிட முடியாத நஞ்சு காளான். அந்த கில்ஸோட அமைப்பு சாப்பிடக்கூடிய காளான்ல வேற மாதிரி இருக்கும். 3வது நிறம் பாருங்க. நிறம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான நிறம். எந்த ஒரு கலர் நிறம் இருந்தாலுமே அது நல்லது கிடையாது யூஸ்வலா. ஆனால் அதுலேயும் சில சாப்பிடக்கூடிய வகை இருக்கு. பட் அதை நம்ம மிஸ் பண்ணா கூட பரவாயில்ல. ஏன்னா நஞ்சு மிக்க காளானை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இதோட நிறம் முக்கியம். 4வது பாயிண்ட்டு, இது பக்கத்தில் போகும்போது ஒரு வாசனை வரும். வாசனை இல்லை, நாற்றம் அடிக்குது அப்படின்னா அது சாப்பிட முடியாத காளான், நஞ்சு காளான். ஏன்னா அந்த கெட்ட வாடை அடிக்குது, நாத்தம் அடிக்குதுன்னா நீங்கள் அதை சாப்பிட முடியாது. 5வது, பூச்சிகள் கூட இந்த காளான்கள் பக்கத்தில் போகாது. அதாவது நஞ்சு காளான் பக்கத்தில் பூச்சி எறும்புகள் கூட போகாது. இதே சாப்பிடக்கூடிய காளான்னா அது பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாங்க. அதாவது காளான் விளையக்கூடிய தட்பவெப்பநிலை, மரக்காளான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வுட்டில் மரத்தில் வரக்கூடிய இதெல்லாம் நஞ்சு காளான். அதை சாப்பிட முடியாது. ஒரு மாதிரி ப்ரௌன் நிறத்தில் இருக்கும். சில காளான் வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம வெட்டி நறுக்கப்பட்ட வெங்காயத்தோட காளான்களையும் வெட்டி அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ஊதா கலரில் மாறிடும். ஸோ அது நஞ்சு காளான். ஸோ சாதாரணமாக வெள்ளை கலரில் தானே இருக்குது, சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது தப்பாயிடும். ஏன்னா இது அந்த நஞ்சு காளானுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உண்டு. நம்ம கட் பண்ணோன்னா அதோட நிறம் மாறுச்சு அப்படின்னாலே அது நஞ்சு காளான். இது மட்டும் இல்லாமல் காளானோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது போன்ற பல்வேறு விஷயங்கள் ஒரு காளான் நஞ்சு காளானா இல்லை நல்ல காளானா அப்படிங்கிறத தீர்மானிக்குது. அதுலேயும் மரத்தில் விளையக்கூடிய இந்த நஞ்சு காளான்லாம் இருக்குது. மரம் இல்லை காய்கறிகள் விளையக்கூடிய பகுதியில் இந்த நஞ்சு காளான் வளருது அப்படின்னா அந்த காளான்களை காளான் கொல்லி கொண்டு அழிக்கிறது முக்கியம். ஏன்னா இந்த வகை காளான்கள் அங்கே விளையக்கூடிய அந்த மரத்துல இருந்தும் காய்கறிகள்லேருந்து இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் உறிஞ்சி அந்த காய்கறி செடியவோ மரத்தையோ பட்டு போக வைக்கக்கூடிய அளவுக்கு நஞ்சு மிக்கது இந்த பாய்சனஸ் காளான்கள். ஸோ அது இந்த மாதிரி உங்கள் வயல்வெளியில் விளையுது நஞ்சு காளான்கள் அப்படின்னா அதை காளான் கொல்லி கொண்டு அதை நம்ம நீக்கிடுறது நல்லது. அதே சமயம் சாப்பிடக்கூடிய காளான்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக கட்டாயம் நம்ம உணவில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்க இந்த காளான் வகைகள் எல்லாமே சாப்பிடக்கூடிய காளான் வகையை சேர்ந்தது. இவ்வளோதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. உலகம் முழுக்க 15,000 வகையான காளான்கள் இருக்குது. இந்த 15,000 வகையான காளான்களில் நல்ல காளான்கள் இருக்குது, கெட்ட காளான்கள் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக இந்த அனாலிசிஸ்குள்ளே போக வேண்டாம். நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய காளான்கள் அப்படிங்கிறது கடைகளில் கிடைக்குது, வாங்கி சாப்பிடலாம்.
இல்லை விவரம் தெரிஞ்சவங்க, காளான்களை காலங்காலமாக விற்றுக்கிட்டு வரவங்க, வயல்வெளியிலேருந்து அதை பறிச்சுட்டு வரவங்க, அவங்களுக்கு தெரியும் எது சாப்பிடக்கூடிய காளான், எது சாப்பிடக்கூடாத காளான்னு. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். தெரியாதவங்க இதை முயற்சி பண்ணுறதை தவிர்த்துடுறது நல்லது. நான் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது. கரெக்டாக கண்டுபிடிக்கிறது ட்ரெயின்டு ஐஸ்க்கே, பழக்கப்பட்ட கண்களுக்கே அது கஷ்டமான விஷயம். அப்படிங்கும்போது புதுசாக நம்ம ஒருத்தர் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது விஷப்பரிச்சை, அது வேண்டாம். ஏன்னா காளான் அலர்ஜி, அந்த நஞ்சு காளான் அலர்ஜி அப்படிங்கிறது ஒரு சாதாரண வயிற்று வலி, வாந்தி, இந்த ஒரு பிரச்சனையில் ஆரம்பித்து சில சமயம் தீவிர அலர்ஜிகள், இன்ஃப்ளமேஷன் இதையெல்லாம் உண்டாக்கி அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு, அதாவது மரணம் வரைக்கும் கொண்டு போகிற அளவுக்கு காளான்களோட ரியாக்ஷன் இருக்கும். அப்படிங்கிறதுனால நாம் இந்த விஷப்பரீட்சையில் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுக்கு கடைகளில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய காளான்களை வாங்கி சாப்பிட்றது பெஸ்ட்டு. தெரியாத இடத்துல நம்ம பாட்டுக்கு காளான்களை பறிக்க வேண்டாம், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்கி சமைக்கலாம். சரி, அடுத்து சாப்பிடக்கூடிய காளான்களுக்கு வருவாங்க. இதில் இதோட பெனிஃபிட்ஸு நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லை, இந்த மாதிரி எடிபிள் சாப்பிடக்கூடிய காளான்கள் ஃபேக்ட்ரியிலையும், அதாவது மதுபானம் உற்பத்தி பண்ணுறக்கூடிய தொழிற்சாலைகளில் இது ஒரு பொருளாக சேர்க்கப்படுது. வைட்டமின் டி சத்துக்கள் இதில் இயற்கையாகவே ரொம்ப அதிகம். அதனால தான் வைட்டமின் டி பொதுவாக நம்ம ஆகாரம் மூலமாகவும் சூரிய வெளிச்சம் மூலமாகவும் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அது நம்மளுக்கு வைட்டமின் டி சத்து மிக அதிகமாக இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு காளான். சரிங்க, அடுத்து இப்போ காளானோட ஆக பெரும் 7 மிகப்பெரிய நன்மைகளை பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நன்மை என்ன தெரியுங்களா? 1966 2020 வரைக்கும் ஒரு 17 ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்திருக்குதுங்க இந்த காளானோட ஆரோக்கிய நன்மைகள் குறித்து. இதில் குறிப்பாக காளானுக்கும் கேன்சருக்கும் உண்டான தொடர்பு என்ன அப்படிங்கிறது தான் குறிப்பாக இந்த ஆராய்ச்சிகள் பண்ணது. இந்த 17 ஆராய்ச்சிகளையும் எடுத்து அதை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அதோட சாராம்சத்தை எடுப்பாங்க. அதுக்கு பேர் ரிவ்யூ அப்படின்னு பேர், அதை விட்டுடுங்க. ஸோ அந்த சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 18 கிராம் காளான் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு புற்றுநோய்களுமே வருவதற்கான சாத்தியக்கூறு அப்படிங்கிறது 45% குறையுது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள். ஸோ புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நல்ல உணவு காளான் அப்படிங்கிறது இந்த ஸ்டடி மூலமாக தெரிய வருது நம்மளுக்கு. ஸோ இது முதல் நன்மை. இந்த நன்மை எதனால் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல்னால கிடைக்கிதுங்க. அந்த கெமிக்கலுக்கு பேர் எர்கோதயோனின். இந்த எர்கோதயோனின் அப்படிங்கிறது சாப்பிடக்கூடிய எல்லா காளான் வகைகளையுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். இதுதான் ஒரு விதமான ஆன்டி ஆக்சிடென்ட், ஒரு விதமான அமினோ ஆசிட் சொல்லுவோம். இதுதான் நம்மளுக்கு அந்த ப்ரொடெக்ஷனை தரக்கூடிய வேதிப்பொருள் காளான் இருக்கிறது. அடுத்து இரண்டாவது நன்மை, காளான் சோடியம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. உங்களுக்கு தெரியும், இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சோடியம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, சால்ட். அதனால தான் உப்பு நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். உப்பில் சோடியம் குளோரைடு, சோடியம் அதிகமாக இருக்குது, அதனால தான் உப்பு குறைங்கன்னு சொல்கிறோம். ஸோ இதன் மூலமாக என்ன தெரிய வருது? ரத்த கொதிப்பு, அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு காளான் ஒரு நல்ல உணவு அப்படின்னு தெரிய வருது. அந்த வகையில் ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் உள்ள எல்லாருமே ரெகுலராக அவங்க டயட்டில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு உணவுனா காளான். அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாவது சாப்பிடலாம். அடுத்து மூணாவது நன்மை, கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிறத தடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இந்த காளான்களில் இருக்குது. சில வேதிப்பொருட்கள் இருக்குது. இந்த வேதிப்பொருட்கள்னால கொலஸ்ட்ரால் உற்பத்தி குறையுது நம்ம உடம்புல. ஸோ அதனால் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதிக கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுமே சேர்த்துக்க வேண்டிய ஒரு உணவு காளான் அப்படிங்கிறது தெரிய வருது. நாலாவது நன்மை, இது MCI அப்படின்னு சொல்லக்கூடிய மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வயது அதிகமாக நம்ம மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது தேய உருவாகக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆரம்ப நிலையில் மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட், அதாவது மெமரி அண்டு லாங்குவேஜ், இது இரண்டும் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆகும் ஆரம்ப கட்டத்தில். மெமரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஞாபக சக்தி கொஞ்சம் சில விஷயங்கள் மறக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ரெண்டாவது லாங்குவேஜ்,
அவங்களோட மொழி அப்படிங்கிறது சில விஷயங்கள் வந்து கோர்வையாக அவங்களால பேச வராது, கொஞ்சம் தடுமாறுவாங்க. இவ்வளோ நாள் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க அந்த மொழி பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வயது அதிகமாக. இது வந்து மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட். இந்த எம்சிஐ தான் இன்னும் அப்படியே விட்டுட்டோம்னா, கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது பிற்காலத்தில் அல்சீமர் நோயாக மாறிடுது. ஸோ இந்த எம்சிஐ வராமல் தடுக்கக்கூடியது காளான். முக்கியமாக ஒரு வாரத்துக்கு 2 கப் அளவுக்கு காளான் சாப்பிட்டாலே இந்த எம்சிஐ அளவுகள் 50% அளவுக்கு குறையிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்போது வாரத்துக்கு 2 கப்பு, 1 கப்பு 50 கிராம் அப்படின்னா 2 கப்பு 100 கிராம் அளவுக்கு நம்ம சாப்பிட்டாலே போதுமானது. இதுலேயே நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால வயதானவர்கள் அவங்க உணவில் சேர்த்துக்க வேண்டிய உணவு காளான். 5வது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது கால்சியம் சத்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். இந்த கால்சியம் சத்து நம்ம உடம்புல முழுமையாக கிடைக்கணும்னா அதுக்கு தேவையான சத்து தான் வைட்டமின் டி. இந்த வைட்டமின் டியை தான் ஆரம்பத்திலே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இந்த வைட்டமின் டி இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பர் உணவு வந்து காளான். ஏன்னா காளானுமே வந்து இது அல்ட்ராவயலட் ரேஸ், இப்போ சூரிய ஒளி கதிர்களுக்கு அது எக்ஸ்போஸ் ஆகுது. அப்படி சூரிய ஒளி கதிர்கள் படுறதுனால வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 15 நிமிஷமாவது அது சூரிய ஒளி கதிர்கள் பட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து இயற்கையில் ஒரு ஃபங்கஸ், பூஞ்சை தானே. ஸோ அதனால் வந்து வைட்டமின் டி உற்பத்திங்கிறது இதோட உடம்புல நடக்குது. ஸோ அதனால அந்த வைட்டமின் டி நம்மளுக்கு கிடைச்சிடுது. அதனால எலும்புகள் மற்றும் ஜென்ரலாகவே நம்மளோட ஆரோக்கியத்துக்கு, புத்துணர்ச்சிக்கு, உறுதிக்கு தேவையானது காளான். 6வது விஷயம், இந்த காளானில் வந்து ஒரு விதமான பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து. அதாவது பாலிசாக்கரைடு அப்படிங்கிறது ஒரு மாவுச்சத்தோட கடினமான மாவுச்சத்து அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பாலிசாக்கரைட் பொதுவாகவே எந்த ஒரு மாவுச்சத்துமே வயிற்று பகுதியில் வரும்போது அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். சாதாரணமாகவே மாவுச்சத்து வாயிலேருந்தே அது டைஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஜீரணமாக ஆரம்பிச்சிடும். வயிற்று பகுதிக்கு வரும்போது முழுமையாகவே ஜீரணமாகிடும். ஸோ எதுவுமே மிஞ்சாது ஆக்சுவலாக. ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய மாவுச்சத்து வந்து அது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, ஐஸ்கிரீமு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் அடித்து தள்ளிவிடும் நம்ம உடம்பு. அதனால தான் சர்க்கரை மிக வேகமாக ஏறுது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும், ஜீரணமாகும் நம்ம வயிற்றுலையே. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து அந்த காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த HCl அமிலத்தையும் தாண்டி கீழே வருது, குடலில் கீழே வருது. ஸோ குடல் பகுதியில் கீழே வரும்போது குடல் பகுதியில் உங்களுக்கு தெரியும் நல்ல கிருமிகள் நிறைய தேவை. நம்மளோட சிறுகுடலாக இருந்தாலும் சரி, பெருங்குடல் கோலானாக இருந்தாலும் சரி, இந்த பெருங்குடல்லையுமே நல்ல கிருமிகள் இருந்தால் தான் நம்ம உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உறிஞ்சதுக்கு அப்புறம், உறிஞ்சப்பட்ட பின் இந்த பெருங்குடலில் கொஞ்சம் நீர்களில் சேரும். அந்த நீர்களில் சேர தான் நம்மளோட உடல் கழிவுகள், அசுத்தங்கள் வெளியேறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அங்கே அந்த நல்ல கிருமிகள் தேவை. அந்த நல்ல கிருமிகள் வளர்கிறதுக்கு கொஞ்சம் அதுக்கும் சக்தி தேவையில்லை. அந்த நல்ல கிருமிகள் பாலிசாக்கரைடு இருக்கும்போது நல்லா வளரும். ஸோ அதனால் பாலிசாக்கரைடு, இந்த காளானில் இருக்கக்கூடிய அந்த பாலிசாக்கரைடுகள் ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டெஸ்டினல் மைக்ரோபயோம், குடலில் இருக்கக்கூடிய அந்த நல்ல கிருமிகளோட சுற்றுப்புற சூழ்நிலைகளை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கும் உதவுது, அதோட ப்ரொடக்ஷனுக்கும் உதவுது. ஸோ அதனால் நம்ம உடலில் ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு நல்ல உணவு காளான் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது. இதான் சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட். 7வது கடைசி பட் மிக முக்கியமான நன்மை என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு சக்தி. நம்ம உடலோட எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு காளான் உதவி செய்யுது. எப்படி உதவி செய்யுது? காளானில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து செலினியம். இந்த செலினியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து. நம்ம செல்கள் டேமேஜ் ஆகிறத தடுக்கக்கூடிய ஒரு சத்து. 2வது விஷயம் வைட்டமின் டி. இந்த வைட்டமின் டி பற்றி 3வது வாட்டியாக இப்போ நான் பேசுகிறேன். இந்த வைட்டமின் டி காளானில் அதிகமாக இருக்குது. அதோட நன்மைகள் என்ன உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் வைட்டமின் B6. இந்த வைட்டமின் B6 அப்படிங்கிறது நம்ம உடம்புல RBC, இரத்த சிகப்பு அணுக்கள், DNA, நம்ம உடம்போட மரபணு மற்றும் சில புரதங்கள், இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து வைட்டமின் B6 தேவை. அந்த வைட்டமின் B6 இந்த காளான்களில் அதிகமாக இருக்குது. ஸோ செலினியம், வைட்டமின் டி, வைட்டமின் B6லாம் அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து காளான்கள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திக்கான காரணம். இவ்வளோ தூரம் காளான் பற்றி பேசினேன் நான். ஒரு விழிப்புணர்வையும் இங்கே கொடுக்கறது ரொம்ப முக்கியம். தீமைகள்னு சொன்னல, காளானோட சைடு எஃபெக்ட்ஸு, நஞ்சு காளான் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சாப்பிடக்கூடிய காளான்கள் அப்படி பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்துடாது.
தீமைகள்னு சொல்லுது சில சமுதாய தீமைகள். கொடைக்கானல் மலைப்பகுதியில் சில காடுகள் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சுற்றுலா போனவங்களுக்கு. இந்த பக்கம் வந்து இந்த காடுகளுக்குள்ளே போனால் திரும்பி வரமாட்டாங்க. ஏன்னா அந்த அந்த உள்ளே போனோடனே அந்த அங்கே இருக்கிற ஸ்மெல்லுனாலையும் அங்கே இருக்கிற ஒரு ஒரு மனம்னால அந்த மனம் பிறழ்ந்து அப்படியே காடுகள்லேயே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. திரும்பி வர வழி தெரியாமல், திரும்பி வர தோணாமல் அப்படின்னு ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. கதை கிடையாது, உண்மைதான். அப்படி ஒரு ரியலாகவே ஃபாரஸ்ட் இருக்குது. அங்கே ரியலாகவே இந்த மேஜிக் மஷ்ரூம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போதை காளான்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனா இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த போதை காளான் அப்படின்னு சொல்லப்படுறது. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஆம்லெட்டு இந்த இதெல்லாம் மேஜிக் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு தரப்படுறதா சொல்கிறாங்க. இது வந்து ஒரு விதமான ஹல்யூசினோஜன், எல்எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய போதைப் பொருள் மாதிரி. இதில் சைலோசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். இந்த ஹல்யூசினேஷன் சொல்லுவோம், நம்ம அப்படியே மனம் வேறு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி, இந்த மாதிரி. அதான் டிப்பிக்கலாக ஒரு போதை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன விஷயம் நடக்குமோ அதெல்லாம் இதை சாப்பிடும்போது நடக்கும். அதனால் யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப நாளில் அந்த மாதிரி கொடைக்கானல் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஜாக்கிரதையாக ஒரு சந்தேக கண்ணாடி கொண்டு இதை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் மீறி இது இன்னமும் பயன்பாட்டில் இருக்கிற மாதிரி இப்போ நியூஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எத்தனை வாட்டி பிடிச்சாலும் இது வந்து திருப்பி சேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஓகே, போக போக பார்த்தா இது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். லாங் டேர்ம் மைண்டு ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம்லாம் உண்டாக்குச்சுன்னா அது தேவையில்லாமல் அந்த குடும்பத்தையே சீரழிச்சிடும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அவேர்னஸ் விஷயத்தையும் இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அங்கே ட்ரெடிஷ்னலாக அங்கே காலங்காலமாக இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் இதற்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னவோ அதை கரெக்டாக கண்டறிஞ்சு அதை பயன்படுத்திட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் காலத்தில் தான் இதோட போதைப் பொருள், அந்த போதை ப்ராப்பர்ட்டிக்காக இது வந்து தப்பாக பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறதையே கண்டுபிடிச்சாங்க. எது எப்படியோங்க, நாம் வந்து காளான்களை சமைச்சு ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கிறத ஒரு முக்கியமான பழக்கமாக வச்சுக்குவோம். காளான்கள் கொடுத்து இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா அந்த பெல் ஐக்கான் அழுத்த தேவையில்லை. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன கொசுறு தகவல், சில பேருக்கு வந்து தெரியுமான்னு தெரியல, எனக்கே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் தெரிஞ்சுது. வீட்டிலேயே காளானை நம்மளால் வளர்க்க முடியும் அப்படிங்கிறது தான். அதாவது வீட்டிலே எப்படி காளான் வளர்க்கலாங்கிறதுக்கு ஹோம் மேக்கர் 360 தமிழ் அப்படிங்கிற சேனலில் ஒரு லேடி அழகாக பேசியிருக்கிறாங்க. அந்த வைக்கோல் வச்சு காளான் வித்துக்களை வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் வாங்கி எப்படி வளர்க்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உண்மையிலே அந்த வீடியோ. நம்மளால் வீட்டில் கூட வளர்க்க முடியுமா அப்படின்னு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த வீடியோ பாருங்கள்.